Yes, GV lunch ready. Sundal, that kanji தயிர் இது ஆயில் வச்சிருக்கேன் தலை ஃபுல்லாக இன்றைக்கி நல்லெண்ணெய் வச்சு தேய்ச்சி குளிக்கலான்னு. மக்களை சொல்வத்து ஜிவிக்க மனமார்ந்த அன்போட 11:20க்கு வரவேற்கிறேன். குட் மார்னிங். நேற்று வீடியோ போடல, ஏன்னா தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோ போடல. தம்பி நல்லா இருக்கீங்களா? இந்த பையன் ஒரு வேலையும் பண்ணல நேற்று ஃபுல்லாக, 2 நாளாக நான் தான் வேலை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் டைம் இல்லாத காரணத்தினால நேற்று நான் வீடியோ போடல. விக்கி வந்துட்டேன், என்னை கூட்டிகிட்டு போவா. விக்கி வந்துட்டியா? சரி, இங்கே தான் இருந்தியா? சரி, இங்கே தான் இருந்தான். 29/7/2025 செவ்வாய்க்கிழமை. கதவு திறந்துருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் நீ இங்கே தான் இருந்திருக்கேன்னு. சரி வாங்க, ஜிவி சமையல் என்னன்னு பார்த்துடலாம். நம்மளோட ரோட்டு கடை சுண்டல், ஆனால் பச்சை பட்டாணி இல்லையா, இது வெள்ளை பட்டாணியா. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் தண்ணி காய வச்சுருக்கேன். நேற்று ஒரு மாதிரி ஜஸ்ட் பைன் வந்துருச்சுங்க. அப்புறம் தான் திட்டுது அது கேஸ்ட்ரிக் அப்படின்னுட்டு. ஆஸ் யூஷுவல் ஏதோ ஒன்று தின்ன. கம்முனுடுறா. என்ன சாப்பிட்டேன்? ரோட்டு கடை. கம்முனுடுறா. இது அவன் சொல்கிறது ஓவர்லாப். இது என்னது கஞ்சி. கஞ்சி இவ்வளோ தான். ஆனால் தம்பியோட சிக்கன் குழம்பு வந்து அப்படியே இருக்குது. அவன் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் தெரியும் அது அப்படியே இருக்குது. ப்ரான் வாங்கினது அப்படியே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது என்னது அந்த கேக் வெரைட்டி பாக்ஸு எல்லாத்தையும் நேற்று 2 நாளாக நான் தாங்க விளக்குறேன் பாத்திரத்தை. டியூட்டி எனக்கு ஓவர் ஆகிடுச்சு. வந்து தான் துணி துவைக்கணும், ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ ஜிம் கிளம்பிட்டேன். பாய். நீங்களாம் எதிர்பார்ப்பீங்கன்னு தான் வீடியோ போட்டேன். சரிங்க, பாய். இதெல்லாமே வந்து பாத்திரம் விளக்கி, தண்ணி காய வச்சு, சுண்டல் ரெடி பண்ணி, கஞ்சி காய்ச்சி, எனக்கு ஒரு டீ குடிக்கிறதுக்கு 2 அடுப்பில் கரெக்டாக 1 hour ஆச்சு. ஓகே பாய். வந்துட்டான். கிளம்புறேன். ஏங்க 1 கிலோ மாம்பழத்தை நேற்று வாங்கின எல்லா மாம்பழத்தையும் ஓவர் நைட்டில் தின்னுருக்காண்டா. ஓவர் வயிற்றால புடுங்குன்னு போகுது. பாய். சாப்பாடு திங்கிறதுக்கு அவ்வளோ சலுப்பு. அது மிட் நைட்டில் பாதியை கடிச்சு வச்சுருக்கான். எங்கே அந்த பாதி கடிச்ச பழம்? இந்த பாருங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. பாதி கடிச்சு வச்சுருக்கான், சுரண்டி வச்சுருக்கான். அதெல்லாம் தூக்கி போட்டேன். சரி பாய்.